ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யாருக்கு தெரியும்? அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். ஆப்பிரிக்க தேசத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவம் இது ஆகும். அந்த தேசத்தில் கிறிஸ்தவ சபை ஒன்று இருந்தது. திருச்சபையின் போதகர் அந்த சபையில் எப்பொழுதெல்லாம் ஒரு வருத்தமான நிகழ்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒரு பிரசங்கம் செய்வது வழக்கமாக இருந்தது. அது என்னவென்றால், பிரியமானவர்களே, நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களையே செய்வார். நமக்கு தெரிந்தது எல்லாம் நிகழ்கால காரியங்கள் மட்டுமே. நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் உண்டு. தேவன் அவைகளை நன்றாக அறிந்தவர். இப்படிப்பட்ட காரியம் ஒருவேளை நடைபெறாமல் போயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகையால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பிரசங்கம் செய்வார். இதை கேட்ட சில விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் மீது மிகுந்த கோபம் உண்டாயிருந்தது. இவர் வீட்டில் மட்டும் ஏதாவது இப்படி நடந்தால் இவ்வாறாகத்தான் இவர் பிரசங்கிப்பாரா என்று முறுமுறுத்தார்கள். ஒரு நாள் அந்த போதகரின் மகன் தற்செயலாக விபத்தில் மரித்து போனான். போதகரின் மகன் அடக்க ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் அந்த போதகர் அதே வார்த்தையை சொல்லி பிரசங்கித்தார். ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் போயிருந்தால் மேற்கொண்டு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பிரசங்கம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன வருத்தங்களையும் வேதனைகளையும் தேவன் நம்முடைய நன்மைக்காக அனுமதிக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, அவருக்கு நாம் எத்தனை அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்மில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.